අපි අතිශයින් සන්තෝෂ වෙනවා. நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். எந்த ஒரு பேதமுமின்றி அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் உடன்பாடும் இதற்கு கிடைத்துள்ளது. அது உண்மையில் மிகவும் கடினமான ஒரு காரியம். எப்போதாவது ஒரு குழுவின் தலைமை பதவியை வகித்த ஒருவரால் இதனை புரிந்து கொள்ள முடியும். இது இலகுவான காரியம் அல்ல. எனவே நான் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊழியர்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றினார்கள். இரவு பகலாக வேலை செய்தார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இது ஒரு சைபர் குற்றத்துடன் தொடர்புடைய மோசடி என்பது தெளிவாக தெரிகிறது. அதற்கமை அரசு நிதியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் திருடப்பட்டுள்ளமை இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. இந்த சைபர் குற்றம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மோசடியை செய்வதற்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்குள் ஏதேனும் உள்வாரி கூட்டு அல்லது சதித்திட்டம் இருந்ததா என்பதை குற்றப்புலனாய்வு சட்ட அமுலாக்க செயல்முறையின் மூலமே தீர்மானிக்க வேண்டும். எம்மால் பாராளுமன்றத்தில் அதனை செய்ய முடியாது. எமது அதிகார எல்லை அந்த அளவில் இல்லை என்பதை கூற வேண்டும். விடயத்துடன் தொடர்புடைய அதிகாரிகள் தமது செயல்களில் வெறும் அறியாமை, இயலாமை அல்லது கவனக்குறைவினால் செயற்பட்டார்களா என்பதை அங்கிருந்தே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 7 சந்தர்ப்பங்களில் ஒன்று கூடி 10 அதிகாரிகளுடன் இந்த சம்பவம் தொடர்பில் கலந்துரையாடியதுடன் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து விரிவான அறிக்கைகளையும் பெற்றுக்கொண்டோம். இந்த கலந்துரையாடல்கள் மற்றும் ஆவணங்களின் மூலம் குழுவிற்கு வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் குழுவினால் கண்டறியப்பட்ட சைபர் குற்றம் சார்ந்த மோசடிக்கு பங்களிப்பு செய்த சம்பவங்கள் மற்றும் காரணிகளை இந்த அறிக்கை முன்வைக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒன்றை கூற வேண்டும். நிதி அமைச்சர் அனைத்து அதிகாரிகள், மத்திய வங்கியின் ஆளுநர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகள், சர்ட் நிறுவனத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகள் மற்றும் சட்டம் அதிபர் திணைக்களம் ஆகியோர் தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்கினர். கடன் மீள் செலுத்துகை செயற்முறையின் உள்வாரி கட்டுப்பாட்டு அமைப்பில் காணப்படும் முறையான வீழ்ச்சி மற்றும் காலாவதியான மின்னஞ்சல் உட்கட்டமைப்பு வசதிகள் காரணமாக சைபர் குற்றத்துடன் தொடர்புடைய மோசடிக்கான அபாயம் அதிகரித்துள்ளதாக குழு தீர்மானித்துள்ளது. இது ஒரு தனிப்பட்ட தவறு அல்ல, மாறாக பல நிறுவனங்களின் கட்டுப்பாட்டு நடைமுறைகள் மற்றும் செயற்பாட்டு தோல்விகளின் விளைவாகும். புதிதாக நிறுவப்பட்ட பொது கடன் மேலாண்மை அலுவலகத்திற்கு கடன் மறுசெலுத்துகை பணிகளை மாற்றும் செயல்முறையை வழிநடத்துவதற்காக முன்னரே தீர்மானிக்கப்பட்ட விசாரணை விதிமுறைகள் கொண்ட ஆவணம் இல்லாமை மற்றும் நடைமுறையில் உள்ள செயல்பாட்டு இடைவெளிகள் என்பன பாதுகாப்பின்மையை தீவிரப்படுத்திய முக்கிய கட்டுப்பாட்டு குறைபாடுகளாகும். இதில் பயனுள்ள உள்வாரி கட்டுப்பாடுகள் மற்றும் வலுவான தகவல் தொழில்நுட்ப அமைப்புகள் இல்லாமை, அத்துடன் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு பிரச்சனைகளை கொண்டு செல்லும் போதிய நடைமுறைகள் இல்லாமை என்பன உள்வாங்குவதுடன் அவை மட்டுமே காரணங்கள் அல்ல. வெளிநாட்டு கடன் மீள் செலுத்துகை செயல்முறையில் இந்த குறைபாடுகள் வரலாற்று ரீதியாகவே இருந்து வந்துள்ளதாக குழு அவதானித்துள்ளது. இந்த முடிவுகளின் அடிப்படையில் பொது நிதி நிர்வாகத்தில் இவ்வாறான கடுமையான தோல்விகள் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்கான தீர்க்கமான நடவடிக்கைகளாக பல முக்கிய பரிந்துரைகளை குழு முன்வைக்கிறது. ஒட்டுமொத்த வெளிநாட்டு கடன் மீள் செலுத்துகை செயல்முறை தொடர்பில் தேசிய தணிக்கை அலுவலகத்தினால் உடனடியாக ஒரு விசேட தணிக்கை நடத்தப்படுவது அத்தியாவசியமானதாகும். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினால் பொதுத்துறையின் தகவல் தொழில்நுட்ப அமைப்புகள் குறித்து ஸ்ரீலங்கா கணனி அவசர பிரிவு பரிந்துரைகளை செயல்படுத்துவதை உறுதி செய்வதற்கான உடனடி நடவடிக்கைகளை எடுப்பதும், நிதி அமைச்சினால் பொது நிதி செயல்முறைகளை வழிநடத்தும் நிதி விதிமுறைகளை உடனடியாக சீர்திருத்தம் செய்வதும் இதில் அடங்கும். இந்த அறிக்கையில் உள்ளடக்கம் பொது நிதி முகாமைத்துவம் தொடர்பான குழுவிற்கு உள்ள அதிகார எல்லை மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. குற்றவியல் விசாரணைகள் அல்லது சட்ட ரீதியான தீர்ப்புகளை அறிவிப்பது இந்த குழுவின் விசேட விடய பரப்புக்குள் உள்ளடக்கப்படவில்லை.